ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஈவினிங் நாங்கள் அத்தை சாலைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே எடுத்து அப்படியே கிளிக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக தம்பிக்கு ஸ்கூல் முடித்ததுமே ஈவினிங் கிளம்பிட்டோம். ஒரு 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பக்கம்தான் சாலை. நானும் தம்பியும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சன்மதிக்கு ராகவிக்கு 2 பேர்த்துக்குமே நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால ராகவி கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருந்தது. சேயோன் சன்மதி கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். சேயோன் சன்மதி அவ்வளோ சூப்பராக விளையாடுவாங்க. சேயோனுக்கு இங்கே சீக்கிரமாக செட் ஆனாலும் பார்த்தா சன்மதி தான் சொல்லுவேன். நான் கூட சேர்ந்து நல்லா விளையாடி பழகிட்டான். அங்கே போனால் மாமா வீட்டில் இங்கே இந்த மாதிரி ஒரு சேர் ஒன்று இருந்தது. இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேக்கில் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இதோட காஸ்ட் அரௌண்ட் 10,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபினிஷிங் அதோட குவாலிட்டி ஃபுல் வுட்டுமே தேக்கு அப்படிங்கிறனால அந்த காஸ்ட் வந்துருந்தது அப்படின்னாங்க. நம்ம சாஞ்சு படுக்கிறது மட்டும் பெல்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. தம்பி தான் சொல்லப்போனால் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானே சொல்லணும். ஏன்னா எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இவன் போய் நல்லா குதிச்சிட்டு இருந்தான். நல்லா ஹெவிங்க. அவ்வளோதான். நாங்கள் போயிட்டு தம்பி விளையாடும் போதே சரி எனக்கு திடீர்னு மருதாணி வைக்கலாமான்னு தோணுச்சு. நம்ம வீட்லேயே ஆக்சுவலாக மருதாணி செடி இருக்குது. என்னன்னு தெரில, நேற்று எனக்கு பார்த்ததும் எனக்கு வீட்டில் ரொம்ப போர். சரி எங்கே போகலான்னு தோணா ஃபஸ்ட் எனக்கு தோன்ற இடம் இங்கே அத்தை சாலைக்கு தான். ஸோ ஏன்னா தம்பியும் நல்லா விளையாடுவான், எனக்கும் அத்தைக்கு பேசிகிட்டு இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறனால அங்கே போயிருந்தோம். ஸோ போயிட்டு செய்வோம். நேற்று பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ராகவி கூட மோஸ்ட்லி அவ்வளோவா விளையாட மாட்டான். ஏன்னா சந்தி கூட விளையாடுவான். நான் நேற்று ராகவி பிடிச்சி நல்லா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார். ராகவியும் செய்வோனுக்கு தகுந்த மாதிரி நேற்று விளையாடிட்டு இருந்தான். படிக்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட. வீட்டில் ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கிறேன்னு ஒரு ரூமில் இருந்தால் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது அத்தை மருதாணி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு மருதாணி அவ்வளோ சீக்கிரமாக ரெட் ஆகாது. கலர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆரஞ்சிஷ் அந்த ரேஞ்சில் தான் செவக்கும் அப்படின்னு சொன்னங்காட்டி அத்தை கிராம்பு ரெட் போட்டாச்சு அப்படின்னா நல்லா செவக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. மாமா அதுக்குள்ளே நைட் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லா இதுலேயுமே பரோட்டான்னு சொல்லிட்டு போனாங்க. பட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் இட்லி, ஊத்தாப்பம். ஏன்னா நேற்று நாங்கள் போகும்போது தான் அப்போ தான் அத்தை மாமா 2 பேருமே தோட்டத்தில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ சரி வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். சரி வாங்கிக்க சும்மா போயிட்டு கண்ணில் தண்ணியே வரல. முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. நான் நைட் வீட்டில் தான் மருதாணி வச்சுருந்தேன். நான் மருதாணி வச்சு முடிக்கிறக்குள்ளேயே செய்யோன்னு தூங்கிட்டான். நான் காமிக்கிறேன் பாருங்கள். மருதாணி ஆக்சுவலாக திருப்பினா விழுந்துமோன்னு பயந்துட்டே திருப்பினா பட் விழுகல, நல்லா செவந்துருந்துச்சு. நான் காமிக்கிறேன். அதுவும் செய்யோன்னு அவ்வளோதான் கவுந்துட்டார். மருதாணி வச்சு முடிக்கிற அளவுக்கு தான் டைமும் இருக்குது. இது மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இந்தளவுக்கு செவக்கிறதே பெரிய விஷயமே. என் கைக்கு ஏன்னு தெரில, பித்தம் கம்மி அப்படிங்கிறதுலாம் இவ்வளோ சீக்கிரம் செவக்காது. நல்லா செவந்துருந்துச்சு இன்றைக்கி. அவ்வளோதான். இதுதான் நேற்று ஈவினிங்கோட சூப்பரான மெமரிஸ். சரி வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங்க்கு என்ன ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் பார்த்துடலாம். இதெல்லாம் ஒரு சூப்பரான கிளிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லாமல் சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதும் சேமிப்பு தான். இன்றைக்கி மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழுந்ததுமே பொரியல் தான். கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நான் இதை பண்ண மாட்டேன். ஏன்னா பீன்ஸ் பிரியாணியில் மட்டும்தான் சேர்த்துவோம். அவருக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படிங்கிறனால. பட் இன்றைக்கி எங்களுக்கு தான் அப்படிங்கிறனால இந்த மாதிரி செஞ்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. குழம்பு எப்பவும் வைக்கிற மாதிரி தான். பட் இன்றைக்கி என்னென்னா காய் குழம்புல போடுற மாதிரி எதுவும் செட் ஆகலை. ஸோ உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுட்டு கூடவே நல்ல ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், அதில் ஒரு பாதி அளவுக்கு பூண்டு போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக அதை ஆட் பண்ணியிருந்தேன். இது கூடவே தேங்காய் பூவும் போட்டு வச்சுருந்தேன். இது என் தங்கச்சிக்கு ஃபேவரட். ஆக்சுவலாக எங்கள் அம்மா முருங்கைக்காய் கூட தேங்காய் பூ போட்டு அது குழம்பே தேங்காய் பூ குழம்பு தான் நாங்கள் பேர் வைப்போம். அப்படி இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. காய் வேகும் போதே ஒரு சில தேங்காய் பூவும் போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், ரசம், அப்புறம் மோர் ஆஸ் யூஷுவல்.
அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.